Hello everyone, welcome to our channel Happy Learning. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது வீட்டில் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் சம்மந்தப்பட்ட ஒரு 15 ஆங்கில வாக்கியங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே 7 வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் நான் பஸ்ஸில் இருக்கேன், அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு ஆன்சர் ஐ ஆம் ஆன் தி பஸ். ஸோ இந்த இடத்துல ஐ ஆம் இன் தி பஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம பஸ்ஸுக்குள்ளே இருக்கோன்றது மென்ஷன் பண்ணுறதுக்கு ஐ ஆம் ஆன் தி பஸ் தான் சொல்லணும். நம்ம ஸ்பெசிஃபிக்காக பேக்கில் இருக்கேன், ஃப்ரண்ட்டில் இருக்கேன் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்கிறதுக்கு வேணால் ஐ ஆம் இன் தி பேக் ஆஃப் தி பஸ் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படுக்கையை சரி பண்ணு. காலையில் எழுந்ததும் நம்ம பண்ணுறது படுக்கையை சரி பண்ணுறது. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா மேக் தி பெட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், காலை உணவு தயார் செய். காலை உணவு தயார் செய். காலை உணவுக்கு இங்கிலீஷில் பிரேக்ஃபாஸ்ட். அப்போ காலை உணவு தயார் செய் அப்படின்றத மேக் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். மேக் பிரேக்ஃபாஸ்ட். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம மதிய உணவு தயார் செய் அப்படின்னு சொல்கிறோம். அதை எப்படி சொல்லலாம்? மதிய உணவுக்கு இங்கிலீஷில் லஞ்ச். அப்போ இதை எப்படி சொல்லலாம்? மேக் லஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தலையணை உரையை மாற்று. ஸோ பில்லோ கவரை சேஞ்ச் பண்ணு அப்படின்றத இங்கிலீஷில் சேஞ்ச் தி பில்லோ கவர்ஸ் இல்லைனா பில்லோ கேசஸ் அப்படின்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், துணிகளை ஊறவை. இதுக்கு இங்கிலீஷில் soak the cloths அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், துணிகளை அலசு. ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அலசு. இதை எப்படி சொல்லலாம்? rinse the cloths அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? துணிகளை உலர்த்து. இதை சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹேங் அவுட் த கிளாத்ஸ் டு ட்ரை அப்படின்னு சொல்லணும். அதாவது துணிகளை காய வைங்க, உலர்த்து. துணிகளை மடி. இதுக்கு இங்கிலீஷில் fold the cloths அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஜன்னலை சுத்தம் செய். இதை இங்கிலீஷில் clean the window அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், அலமாரிகளை தூசி தட்டு. dust the shelves அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு, செடிகளுக்கு தண்ணீர் ஊற்று. இதை இங்கிலீஷில் வாட்டர் தி பிளான்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு, ரூமை ஒழுங்குபடுத்து. ரூமை சரி பண்ணு இல்லைனா க்ளீன் பண்ணு, எப்படினாலும் சொல்லலாம். ரூமை ஒழுங்குபடுத்து. tidy up your room அப்படின்னு சொல்லணும். நாய்க்கு உணவு கொடு. இதை இங்கிலீஷில் feed the dog அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், பாத்திரங்களை கழுவு. இதுக்கு இங்கிலீஷில் வாஷ் த டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட் சென்டென்ஸ், டேபிளை சுத்தம் செய். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் சொல்லக்கூடிய எல்லா வாக்கியங்களையும் நீங்கள் டெய்லி ரொட்டீனாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே வீட்டில் நம்ம செய்யக்கூடிய வேலைகள். இது எல்லாத்தையும் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.